வெளிப்பட உண்மை என்னன்னா இதுக்கு வந்து டெக்னிக்கல் நேர ரெஸ்பான்சிபிளா வருவாரு நீங்க சும்மா நாங்க படிக்க பேக்கால் போயிடாது பேக்கால் போட்டா தண்ணி வரும் தண்ணி கூட சபை வரதுக்கு முன்னம் போடப்பட்டது தான் அதுக்காண்டி இப்ப திரும்ப நாங்க சும்மா தீர்மானம் எடுக்கணும் என்னன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கு உண்மையாக இருக்கக்குள்ள ஏதோ வழிதான் பொதுமக்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் திருத்தி கொடுக்க வேண்டியது நாரத வேண்டாது உறுப்பினர்களுடைய பிழைக்குரிய இப்ப நாங்கள் அதை இந்த சபையில விவாதிக்கப்படுறோம் ஏன்னா ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டளாய்க்கு வந்துட்ட வேண்டா நாங்கள் நிதி ஒதுக்கிறார் நிதி ஒதுக்கிறார் மேல நிதி ஒதுக்கிறார் அப்படி என்றபடியா நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டா இது எங்களுக்கு பொருத்தமான முறையில செய்து தரவும் இதுக்குரிய முடிஞ்சளவை வந்து யார் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா ஒன்றில் அதுக்குரிய ஒரு இன்குவாரி நீங்கள்லாம் ஒரு போட்டா வச்சு இன்குவாரி பண்ணணும் இருக்கு தானே ஃபைனல் பேமெண்ட் ஹோல்டு தான் இருக்கு பேமெண்ட் கூட இல்லை இதுக்குள்ள ரெண்டு நான் மறைச்சு தான் வச்சிருக்கு அதுக்கு ஃபைனல் பேமெண்ட் ஹோல்டு அப்படி இருக்கு ஃபைனல் ஹோல்ட்லாம் இருக்கு கொடுக்கல இல்ல இப்ப என்ன தெரிஞ்சுன்னா நாங்கள் வந்து ஒரு இன்குவாரி நீங்க போறோம் ஏன்னா எங்க போக போகுது ஏதோ 2 எண்ணத்துக்கு கொண்டு தான் போக போகுது அப்ப இன்குவாரி நீங்க ஹோல்ட் பண்ணிட்டா ஒரு பொருத்தமான பணிக்கு கூட அமைச்சு நகரசபை சட்டத்திட்டத்துக்கு அமைவாக எங்களுக்கு தெரியாது நகரசபை சட்டத்திட்டத்துக்கு அமைவாக ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த மேற்படி அந்த வடிவான தொடர்பான விசாரணை நடத்தி அதை எவ்வாறு மக்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் புனரமைப்பதெனவும் அதற்குரிய செலவை யார் பொறுப்பேற்கனவும் அந்த குழுவுடான விசாரணை இருக்கு என்கிற சபைக்கு அமைக்க சொல்லி தீர்மானம் அது ஒரு விழாமையில வாகனம் வந்துச்சு உடனே சரியா ஒரு மாதத்தால வாகனம் வந்துச்சு அந்த இடத்துல உடனே அதாவது என்ன செய்யுது வாகனங்கள் வந்து அந்த இடத்துல மாதா கோயில் ஒரு கிழமையாக வந்தோம்னு சொல்லிச்சுன்னா புது ரோட்டு அது உடனே கொண்டு வந்துச்சு நம்ம ஒரு மாதம் சரியா பெண்ணை நான் திருப்பி வேற இல்லை அது இது சம்பந்தமாக டியோ எனக்கு தெரிஞ்ச டியோ தாமரை நிற்கிறேன் டியோ நின்று செய்யணும் டியோ பிரச்சனை முடிக்க வேண்டியதுன்னா சினிமா செலவழிச்சுட்டு போயிடும் அடுத்த முறை போட்டு முடிஞ்சது உடனடியா நீங்கள் கண்ட்ராக்டரை கூப்பிடுங்க இடத்தை பாருங்க ரிப்பேர் பண்ணி தர வேண்டிய அவர்கிட்ட பொறுப்பு இப்பதானே வேலை முடிஞ்சது உடனடியா அதுக்குரிய இன்ஸ்பெக்ஷன் கால் பண்ணுங்க உடனடியா ரிப்பேர் பண்ணி தரணும் மற்ற உறுப்பினர் அமைச்சிருக்கு 12 பேருக்கு ஆள் ஊற்றுன்றது அதாவது கன்ஃபார்மா அந்த சொல்றபடியா வந்து 2 லிட்டர் ப்ளஸ் கிலோமீட்டர் தான் நம்ம நீங்கள் பார்க்கலாம் 2 லிட்டர் ப்ளஸ் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட் 1 லிட்டர் ப்ளஸ் கிலோமீட்டர் செகண்ட் கோட்
ஃபர்ஸ்ட் கோட் கார் வந்து 2 லிட்டர் கார் வந்து கொடுத்தோம் தான் நம்ம இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா அப்ப உங்களுக்கு ரோடு நீளம் வித்தியா நாங்க பெரிய பார்க்கலாம் நிறைய ஒரு கார் வந்து 100 லிட்டர் 180 லிட்டர் 200 லிட்டர் இருக்கும் கார்ல ஒரு இந்த கார் அப்ப நீங்க வந்து 2400 லிட்டரோ 180 இதெல்லாம் பெருகி போட்டு அதை பார்த்தா தெரியும் நீங்க அந்த ரோடு எந்த வித்தியா பாத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க நல்ல இது அந்த கார் நாங்க அன்னைக்கு இன்னொரு முடிவெடுத்தாங்க அந்த ஐடிகார டெவலப்மெண்ட் ரோட் சூப்பர் கமிட்டி அது நல்ல ஒரு கமிட்டி நாங்கள் டெக்னிக்கல் வைஸா அதுக்கு அந்த இப்போ வந்து கொடுப்போம் ரோட்ல ஐயா விட இத்தனை கார் கொண்டு வரணும் முதல் சபையிலேயே சொன்னது நான் செய்தால் நாங்கள் செய்து வந்திருக்கோம் இந்த சபையிலே செய்யாது அது தொடர்ச்சியாக தவற விடப்படுது அதே மாதிரி இந்த எங்கிற 5ஆம் வட்டத்தில் நாங்கள் எங்கிற சொந்த நிதியிலே நாங்கள் மின் விளக்கப்படுத்தினோம் அது நாங்கள் சபையில் அனுமதி பெற்று தான் செய்யணும் செய்யறது மணியாண்டி வந்தாங்க அதுக்கு மணியாண்டி பக்கத்தில் ஆட்சியெல்லாம் கொண்டு வந்து போடுங்க எங்களுக்கு எங்களை வட்டாரத்தில் கூட இந்த அமைத்தது இல்லை அதை வந்து சரியான முறையில் நன்றுடன் அரசியலாகி கொண்டிருக்கிறோம் அது இந்த அவங்க இந்த எலெக்ஷன் கட்டோரால் தான் மோகனேந்திரன் சமநிதியில போடுங்க அது தனியாக ஒரு சமநிதியில போடப்படவில்லை நான் கண்டே கேட்ட பொழுது நான் போட்டேன் சொன்னீங்க சரி மற்ற எது செய்தாலும் நீங்க இது மாதிரி நீங்க சமநிதியில போடுறது அந்த கிட்ட தீர்மானம் எடுத்தா புறாகும் நாங்கள் இதுல போட்டும் இல்ல வாட்ஸ்அப்ல போட்டு நீங்க நினைச்சிருக்கிறோம் அதுல அந்த குரூப்ல என்ன விஷயம் வேணாலும் போடுவீங்க யூசியால மின் வாரியம் லைட் போடுறதா இருந்தா பொதுவா போட்டு எல்லா இடத்தையும் போய் நீங்க நிக்கிறீங்க லைட் போடுற இடம் ஆதாரம் இருக்குது நான் வந்து பார்க்கவாத பட இல்லை நீங்கள் நின்றால் ஆறாள் சிவமனோ என்னென்றால் எங்களுக்கு காதுக்கு வருது என்ன சபையால ஒரு நிதியும் ஒதுக்கப்பட நான் இரண்டாவது கதை கேட்டிருக்கேன் சபை நிதியில ஒதுக்கி ஒரு ரோட்டும் போடல சைக்கிள் தான் ரோடு போடுவது அங்க கதைக்கலாம் இப்ப லைட்டை அது சைக்கிள்காரர் தான் கொடுத்து போடுறாங்க நாங்கள் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியோ அதை செய்த அப்படி ஒரு வேலை இல்லை நாங்கள் சொல்றோம் தார லைட்டை புரியுங்கோ நாங்கள் அந்த என்னண்டா நாங்களும் இல்ல நான் சொல்லி முடிக்க நீங்க சொல்லுங்க நான் சொல்லி முடிய நீங்க சொல்லுங்க என்னண்டா நாங்களும் பாதிக்க உங்களோட வாயிலை இந்த போஸ்ட் லைட் சரி என்ன போடுங்களா நான் அவன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒரு லைட்டு போடலாங்க சுத்த லைட்டு போடலாங்க தயவு செய்து வார லைட்டை உறுப்பினர் பேருக்கு புரிஞ்சுட்டாங்க நாங்களும் அந்த போஸ்டர்களை நின்று இப்படி நின்று அப்படி நின்று போஸ்ட் கொடுத்து வீடியோல ஃபேஸ்புக்ல போடும் ரைட் அவ்வளவு போட்டுருக்கு இப்போ வாரக்கிழமை இந்த பண்டாரத்துக்குள்ள மெயின் ரோடு ட்ரெயின் நான் சொன்னேன் இப்போ நேற்று ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு போராடாம வட மாகாணத்துலேயே ஒரு ட்ரெயின் தான் இல்லாத அந்த ட்ரெயின் போய் போட்டு அந்த ட்ரெயின் தான் அது கொண்டு இருக்கு இப்போ அந்த லோக்கலில் போடுறது காய்ச்சல் அதுக்குரிய பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மின்சார ஒரு ட்ரெயின் தனிப்பட்ட ரீதியை அடைச்சு சொல்லையாது பொதுவா பொதுவா போடுங்க பொதுவா போடுங்க இல்லைன்னா ஆட்களை கடிச்சு சொல்லுங்க இதுல பொதுவா போடப்படாது உங்களுக்கு நாடாம நீங்கள் இவரே கேட்டு இன்னொரு மாதிரி இவரை சந்திச்சு அது சரி ஒரு மலைநாட்டுல உதவி செய்தது போடலையா அது எங்கட ஒரு எங்கட உங்களோட ஏரியால போடும் நீங்கள் பொதுவா எல்லா போடுவோம்
மற்ற குடும்பம் பதிவு போட்டேன். சரி, நீங்க பதில் சொல்ல மாட்டேங்க. டெண்டர் வந்து கோல் பண்ணப்பட்டது. அந்த டெண்டர் ஒரு டெண்டர் கோல் பண்ணி கேன்சல் பண்ணா இந்த சபைக்கு வந்து போகணும். சபைக்கு வேற இல்லை. அதுல என்ன நடந்தது? அதுல எனக்கு வந்து சைன் பண்ண சொல்லி நான் சைன் பண்ணல. சரியோ? புரோகிராம் கமிட்டில கேள்வி கேட்கிறேன். புரோகிராம் கமிட்டி அது கரெக்ட் சொல்றேன். அது என்ன நடந்தது சொல்றேன். நான் சொல்றேன் ஜாவசியத்துல தானே நான் சொல்றேன். நான் சொல்றேன். இதுக்கு என்ன பிளாக் இருந்தாங்க? 20ஆம் தேதி இந்த 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் சரியோ? இந்த கணக்கால் வருவதுலாம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 4ஆம் தேதி கோரிக்கை ப்ரோகிராம் கோல் பண்ணப்பட்டது. டெண்டர் கோல் பண்ணப்பட்டது. அதில் 3 பேர் கோல் பண்ணப்பட்டது. சரியோ? 4ஆம் தேதி கோல் பண்ணின ஆஃபீஸர் 9ஆம் தேதி போயிட்டேன். 14ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் பண்ணப்பட்டது. 4ஆவதாக இந்த ஒரு டெண்டர் வந்து கூட்டப்பட்டது. அது எவ்வாறு கூட்டப்பட்டது என்பது இன்னொரு நாள் கேள்வி. அது செவன சொந்த சவரம் சரியான என்னென்று அது எவ்வளவு அந்த அந்த போட்டிருக்க போகலாம் நீங்கள் செய்வீங்க தெரியல. அது சம்பந்தமாக என்ன வந்து சைன் பண்ணி சொல்லி அப்படியே கைவிடப்பட்டது. இது என்ன நிலப்பா? புதுசாக கோல் பண்ண டெண்டர் முதல் இருந்த ராஜ்குமார் என்ற உத்தியோகத்தர் கொண்டிருந்தவர் ஹேண்ட் பண்ணுறதுக்கு நான் போகும்போது நான் அவசரமாக அந்த கோடிஷனை கொண்டவர் செவன் சைன் பண்ணிக்கணும். நான் அந்த கோடிஷனை எடுத்து பார்த்தா சும்மா மாடு கட்டுறதுக்குரிய கயிறு 7,000 ரூபா கையில் 21,000 ரூபா போட்டுருக்கு. இது 21,000 ரூபா போடப்பட்டது. சாதாரணமாக 1 கிலோ கட்டு கம்பி 300 ரூபா 600 ரூபா போடப்பட்டிருக்கு. எல்லாம் கூட சபையில் நிதியில் 75,000 ரூபா எங்களுக்கு வசூல். அந்த இதுக்கு அந்த இது அதுக்குரிய உத்தியோகரை கூப்பிட்டுனா இப்படி பிரச்சனை உத்தியோகர் நீங்கள் இன்னொரு இதை கோல் பண்ணி எடுப்போம் முறை அதை இதாண்டு செய்வோம் சொல்லி 75,000 ரூபாய் இது வருது. அப்போ அது சம்பந்தமாக செயலாளருக்கும் சொன்னாங்க. சரியா? செயலாளருக்கும் அது தெரியப்படுத்துகிறது. அதுக்காக அந்த கொட்டேஷன் எடுத்து இப்படி போட்டது எவ்வளோ ஒன்று அவசரமாக செய்ய வேண்டிய இதால செய்யப்பட்டது. இப்போ என்ன அதான் இடநிறுத்தி அந்த இது வந்து அதை வந்து திருத்தி அதை கேன்சல் பண்ணி புதுசாக அதில் நான் பார்த்தேன்னா அக்னாலேஜ்மெண்ட்ல சரியோ அந்த முதல் 3 சபையில் 3 சைன் பண்ணியிருக்கேன். டெண்டர் ஓப்பன் பண்ண அப்புறம் சரி வரணும்னு சொல்லி டெண்டர் ஓப்பன் பண்ண முன்னே என்ன தெரியும்? ஓப்பன் வரது சொல்றேன். அதான் டெண்டர் ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன 4ஆவது வர்றது? அதான் தெரியப்படுது. அதான் திருப்பி புதுசா அதுக்கு என்ன வந்ததுக்குரிய காரணம் என்ன? திருப்பி அதே கொடுத்தது. அது டெண்டரோட பத்தி ஒரு புகாவும் இல்ல. நீங்க டெண்டர் கோல் பண்ணி பிரச்சனை நானும் டெண்டர் கோல் அந்த டெண்டர் இடது நான் ப்ரோகிராம் கமிட்டில கொடுக்க போறேன். சரியா? சரி நீங்க ப்ரோகிராம் கமிட்டில கொடுங்க. இதே மாதிரி தான் மரக்கறி மார்க்கெட்டை பான் கூட்டப்பட்டு அக்கவுண்டருக்கு போட டெண்டர் போடப்பட்டு வந்தது. கடைக்கு போன் பண்ணி கேட்டுதான் அது கூட 25,000 ரூபாய் மாற்றப்பட்டது. 40,000 போட 25,000 ரூபாய் மாற்றப்பட்டது. ஒரே பருவிய ஓடிக்குவாரி நடந்து கொண்டிருக்கின்றது. வேற இது சிஎல்சியால நாங்கள் சந்திக்க போன இடத்துல ஒரே கடை சாவாச்சேரி கடை ஓனர் 3 கடை அட்ரஸ்ல இங்க இது வரப்படுறது. பிரச்சனை இல்லை. அந்த பணங்களை எடுத்து கொண்டிருக்கலாம் செய்து கொண்டிருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும்
செய்யப்படவில்லை. சும்மா சும்மா நீங்க போன் பண்ணி எல்லாரும் உண்டா வந்து தான் சைன் வைக்கலாம். 2 ஆப்ஷன் வரையலாம். வந்து சும்மா சைனை வச்சுட்டு போறது வந்து இந்த போட்டு ரைட் பரிவார 8 மணி வரை வச்சுட்டு போறது ஒரு ஆக்கம் தனியாக வைக்கணும். இப்போ சொல்லி போட இல்ல இந்த நன்மை செய்ய போய் அதை வந்து இன்னொரு மக்கள் பணத்துக்கு ஒரு நன்மையை செய்ய போற இடத்துல ஆனால் அதுல வந்து ஒரு வயலேஷன் உண்டு. அதாவது வந்து ஒரு ரூல்ஸ் வயலேஷன் ஒன்று இருக்கின்றதை நாங்கள் அதை வந்து குட்டி காட்டுற அந்த ரூல் இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து வந்தது. நாங்கள் அறிஞ்சனா இவன் இந்த பொருளை குழுவை வந்து கூட்டாமல் கோல் பண்ணி சைன் வச்சு கொண்டு இருந்தது. சரிதானே? இது வந்து ஒரு முற்றிலும் தவறான விஷயம். இதே வந்து நீங்க செய்யல டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, மீட்டிங்கை கோல் பண்ணுங்க, அப்சன் ரெண்டாவது அப்சன் கம்மியா 600 ரூபாய்க்கு வேண்டாது. நீங்க உடனே அவரை எல்லாத்தையும் வேண்ட விட்டு பில்லெல்லாம் போட்டீங்க. நீங்க அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க. என்னடா நீங்க கம்மி 300 ரூபாய் கம்மி 600 ரூபாய் போட்டால் எவ்வளவு காசு வரும்? இதுதான் நடந்திருக்கும். இல்ல எங்க நடந்திருக்குதோ என்றதை கொண்டு வாங்க முடியும். போடுவோம் அப்பே இதுக்கு போடுவோம், டெண்டருக்கு போடுவோம். போடைக்குள்ளே இப்படி அவங்க ஹோல் பண்ணி ஒரு வந்தா பிறகு இந்த எல்லாம் கூட இருந்துட்டு நாங்களாவது நிப்பாட்டி போடலாம். சட்டம் அதாவது அனுமதி கட்டுறதுக்காக போய் ஆடு கட்டுறது போய் நோட்டீஸ் ஒட்டுறீங்களோ இல்லையோ? நோட்டீஸ் ஒட்டப்பட்டது சொன்னீங்கள் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்க பண்ற முடிவதற்கு ஒத்துவியல் அனுமதியை கட்டுற மட்டும் தான் ஒத்துவியல். வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சாக வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சாக வந்தோம்னா நீங்க அறிவிக்கலாம். நான் பெல்போட போகல என்ன சொல்றாங்க செய்யக்கூடாது இந்த கோயில் நிர்வாக பிரச்சனை வந்து காலையில வந்து 50,000 கையெழுத்து வச்சு கோயில் கண்ணோடு தரப்பட்டது. சரியா? அதில் வந்து கட்டடம் கட்டப்படுவதா அத்தியாரம் கட்டி கட்டப்படுவாங்க. ஜியோவை அனுப்பினா அந்த இடத்த பார்த்துட்டு இப்போ ஜியோ ஒரு ரிப்போர்ட் வந்து போட்டிருக்கேன். அதை ஒரு உத்தியோகத்தர் முறைகேடாக அதை ஃபோன் அடித்தார், ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாரா, ஃபோட்டோ காப்பி அடித்தாரா, ஒரு ஸ்டாஃப் பதவியானால் அதை கொடுக்கப்பட்டதா இல்லாட்டி அந்த உத்தியோகத்தர் இருந்தாரா தெரியல, தவறுதலாக அதை பயன்படுத்தி
அந்த எதிர்த்தரப்பு அந்த கோயிலுக்கு எதிர்த்தரப்பாக இருக்கிற ஆளுக்கு அதை அனுப்பியிருக்கேன். சரியா? அது அனுப்பியிருக்கேன். அதை அவர் முகநூலில் போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த உத்தியோகத்தை நான் வீட்டில் இருந்த சமயம் 4-5 மணி வரை எனக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த உத்தியோகத்தை செயலாளர் சைன் வச்சுட்டு வரட்டாம் அந்த கட்டணம் அனுமதி கேட்ட கட்டணம் விட்டுறது. டிஓவுக்கு கால் பண்ண டிஓ ஆன்சர் பண்ணல செயலாளர் அனுப்பிக்கிறான் அந்த ரீதியில் நான் அதை சைன் வச்சுட்டேன். அது போகமாட்டேன் எல்லா மதலுக்கு எல்லா இதுக்கும் ஒற்று இது சட்டம் கட்டணும். ஆனால் அதில் கட்டப்படவில்லை. அத்திவாரம் வெட்டப்பட்டு கட்டப்படவில்லை. அப்போ அது ஒட்ட தேவையில்லை. அப்போ இப்படி ஒரு உத்தியோகத்தர் இந்த இடத்துல போனால் அதே உத்தியோகத்தில் அந்த இதை அகற்றுச்சு. கட்டணம் இல்லை தானே, அது புயத்தில் ஒட்டப்பட்டிருக்கு. இல்லை இல்லை வெட்டப்பட்டு கட்டப்படையில்லை. எந்த ஒரு சீமெண்ட் கலவையும் போடப்படவில்லை. அப்போ அதால அதை அகற்ற சொல்லி நான் தான் சொன்னேன். சரியா? என்ன அட்டப்படாதுன்னு தெரியாது. அது உண்மையாக அந்த விஷயத்துல வந்து தவறா நான் என்ன சொல்றேன்டா, வெங்கட நகர சபையில் இருக்கிற தொழில்நுட்ப உத்தியோகத்தராலையோ அல்லது வேறு சில உத்தியோகத்தராலையோ தவிதால பிள்ளையா வழி நடத்தப்பட்டிருக்காரு. அந்த சப்ஜெக்ட் இருந்தா டெக்னிக்கல் அவரோட இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதுல என்ன நடந்துருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அந்த நோட் சோட்டுல பொருத்தமோன்னு அவர் டிசைட் பண்ணணும். இதுல வந்து தவிசால தவறாக வழி நடத்தப்பட்டிருக்காரு. நான் சபையை தெரியப்படுத்துறேன். கவிதாவை எல்லா விதத்திலுமே கவிதாவை பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி அது வந்து நாங்கள் கையெழுத்து வச்சா பொறுப்பாப்பா, அது இல்லாம அது சாதாரண ப்ரொசீஜர். கையெழுத்து வச்சுட்டா ஜெயிலுக்கு போகணும். ஆனா இதுல வந்து நாங்க தெளிவா சொல்லணும்னா கவிதாவை தவறா வழி நடத்தப்பட்டிருக்காருன்ற கருத்தை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். குழப்பாங்க இந்த மாதம் முடியும், அடுத்த மாதம் முடியும், இதை கேட்காதீங்க. நாங்கள் இதில் கொடுக்குற காரணமே இங்கே கொஞ்சம் பிரச்சனையை குறைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சில விஷயத்தை கேட்டுருக்கோம். மற்ற எங்களுக்கு இதில் ஒரு தடவையும் பாதிப்பு. அந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்க வேண்டிய தவிசாளர் என்ன விட எங்களுடைய என்ன சொல்ல வேண்டியிருக்கு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய பருத்துறை நகராட்சி மன்றத்தில் டைட்டர் போய் ஆர்டிஏ சந்தி எடுத்துக்கொண்டு போய் இவ்வளவு. அப்போ நாங்கள் இதெல்லாம் கேட்கலாம். நாங்கள் ஒரு தடவை குழப்ப விரும்புகிற, ஒரு தடவை தொழிலை இல்லாமல் பண்ண விரும்புகிற, ஒரு தடவை போட்டு கொடுக்கிற, ஒரு தடவை துளைக்க விரும்புகிறேன். ஆதாரபூர்வமா இருந்தோ அதை நிரூபிங்கோ சட்டத்தில் கொண்டு வாங்க. நாங்களே நாங்கள் செய்யல மறைக்க வேண்டாம்.